அப்போது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, பரிசேயராய் காணப்பட்டு அதற்கு பின்பு கிறிஸ்தவர்களாக மாறின விசுவாசிகள் பாத்தீங்கன்னா காணப்பட்டார்கள். அவர்கள் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. கிறிஸ்தவத்திற்குள்ள வந்த பிறகும் இவர்களில் எப்படி பிரிவினை காணப்படுகிறது என்று சொன்னால், ஒருவன் வலதுசாரி தாட்டோட கூட காணப்படுறான். வேதத்தில் இது சொல்லப்படாததான காரியம். ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல எழும்புகிறது. என்ன நடக்கிறது? 19-20 வருஷங்கள் எப்படி வாசிக்கிறீங்க, காணப்படுறதான மூப்பர்கள் பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார்கள். புறஜாதியாரில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளும் வேசித்தனத்திற்கு நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று ஒரு முடிவு என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஆனபடினாலே நம்ம யூதர்களாக இருக்கிறபடினாலே விருத்த சேதனத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துவனிடத்துல வருகிறதான தேவ ஜனங்களிடத்துல இதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது வேதத்துல சொல்லப்படாததான காரியம். ஆனபடினால என்னதான் அவர்களுக்கு விளக்கணும், அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கலாம் அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும் 4 காரியங்கள் என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. நீ வலதுசாரியா இருந்தாலும் சரி, இடதுசாரியா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, அவர்கள் எழுதுறாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், விக்கிரகத்தை நம்பி அதற்கு செய்யப்பட்டதான ஒரு காரியம், ஒரு நல்ல மீட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்? இடதுசாரி என்ன சொல்லுவாங்க, எதை சாப்பிட்டான்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ரத்தம் சிந்தி செத்ததான ஒன்று, நெருக்குண்டு செத்ததான ஒன்று, ரத்தத்திற்கு விலகி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தை குடிக்கிறதெல்லாம் ஒரு ரிலீஜியஸான ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? ரத்தத்தை குடிக்கிறதான, மிருகத்தை கொன்று அதனுடைய ரத்தத்தை குடிக்கிறதான காரியம். அப்ப ரத்தத்துக்கு நீ விலகணும். நெருக்குண்டு செத்ததை நீ என்ன பண்ணக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அசூசி ஆயிடுச்சு, அதை நீ என்ன பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அதை நீ சாப்பிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க. அப்ப நான் வலதுசாரி எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இடதுசாரி எதை வேணாலும் நான் சாப்பிடுவேன், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டாலும் சாப்பிடுவேன், நெருக்குண்டு செத்ததுனாலும் சாப்பிடுவேன், ரத்தத்தை நான் புசிப்பேன், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்றதான காரியம் இருக்கக்கூடாது. எதை எதை நீ செய்யலாம், எதை எதை நீ செய்யக்கூடாது என்பது மிக தெளிவாக சொல்லப்படுது.